இன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த விழாவிலே நம்முடைய மாண்புக்குரிய காடவராய மன்னர் கோப்பெருஞ்சிங்க பல்லவர் அவர்களுடைய இந்த உருவப்படத்தினை திறந்து வைத்து உங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே பேசுகிற ஒரு வாய்ப்பை ஒரு பெருமை மிகு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இந்த பகுதியினுடைய பெயர் கல்வெட்டுகளின்படி வானிலை கண்டீஸ்வரம் என்கிற இந்த கோயிலுடைய பெயராக இருந்துதான் சேந்தமங்கலம் என்ற பெயரும் உடன் பெயராக கல்வெட்டுகளில் அறியப்படுகிறது. இங்கே ஏற்கனவே நம்முடைய பேராசிரியர் ரமேஷ் இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் தொகுத்து சொன்னார்கள். அதன் பிறகு நண்பர்களும் பல வரலாற்றை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுற்றுப்பட்டு பகுதிக்கு, இந்த நாடு என்கிற பகுதிக்கு திருமுனைப்பாடி நாடு என்ற பெயர் வரலாற்றில். திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில்தான் முக்கிய தலங்களான திருவெண்ணநல்லூர், இந்த ஊர் என்ன திருக்கோயிலூர் போன்றவெல்லாம் இந்த திருமுனைப்பாடி நாடு என்கிற வரலாற்று பெயர் கொண்ட பகுதி தான் இந்த மண். இந்த திருமுனைப்பாடி நாடு என்பதற்கு எப்படி பெயர் வந்தது என்று சொன்னால், முனைப்பாடி என்பது போர் முனைப்பாடி. சோழர்களுக்கும் தொண்டைமான் அரசர்களுக்கும் இடைப்பட்ட பகுதியாக நம்முடைய கொள்ளிடம் ஆற்றிற்கு வடக்கே, தென்பெண்ணை ஆற்றிற்கு தெற்கே, கடலூர் கடல் வரையிலே இருக்கிற இந்த பகுதிகள் நடுநாடு என்று இலக்கியத்தில் அழைக்கப்படுகிற பகுதிகள். ஏனென்றால் சோழ நாட்டிற்கும் தொண்டை மண்டலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி நடுநாடு. இதில் தான் நம்ம திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்படுகிற விருத்தாச்சலமும் இந்த நடுநாட்டு பகுதி தான். தோராயமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கொள்ளிடம் ஆற்றிற்கும் தென்பெண்ணை ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதி. இந்த திருமுனைப்பாடி என்பது பழங்காலத்திலிருந்து எப்படி பெயர் வந்ததென்றால், பாடி என்பது படை வீடு என்பதை குறிப்பது. போர் வீரர்கள் தங்கி இருக்கிற இடத்திற்கு பேரு பாடி. எந்த போர்கள் வந்தாலும் திடீரென்று ஒரு போர் பகைவர்களால் தாக்கப்பட்டால் நாள் கழித்து போர் வீரர்களை திரட்டி சென்று எதிர்கொள்வது சிரமம் என்பதனாலே அந்த காலத்து அரசர்கள் இந்த பகுதியிலே போர் வீரர்களுடைய பாடி வீடாக அத்தனை ஊர்களும் திகழ்ந்தன. வீரம் மிக்க மண் இது. அதுதான் முனைப்பாடி. அந்த முனைப்பாடி பகுதியினுடைய ஒரு முக்கியமான தலம் இந்த சேந்தமங்கலம். இதுதான் இந்த மண்ணுடைய வானிலை கண்டீஸ்வரம். பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் சொன்னார். அது திரும்ப சொன்னதுனால உங்க மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக நான் சில செய்திகளை மீண்டும் சொல்கிறேன். வாழ்நிலை கண்ட ஈஸ்வரம், வானிலை கண்டீஸ்வரம் என்பதுதான் இந்த கோயிலுக்கு, இந்த தலத்திற்கான பெயர். காடவராயர் மணவாள பெருமாள் அவர் காலத்திலே கட்டப்பட்டது தான் இந்த கோவில். அதாவது இந்த மன்னனுடைய தந்தையார் அவர் காலத்திலே நிர்ணயிக்கப்பட்டதுதான் இந்த ஊர் சேந்தமங்கலம். வானிலை கண்டீஸ்வரமுடைய இந்த ஊரை சேர்ந்த வானிலை கண்டீஸ்வரமுடைய நாயனாருக்கு எடுத்த கோயில். அதனாலே அந்த மன்னர் எடுத்த கோயில். இந்த கோயிலுக்கு வெளியிலே பெரும் கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே கோயில் கோட்டை, அதற்குள்ளே கோயில் இருந்தது ஆரம்ப காலத்தில். இந்த வழக்கமான கோயில் அமைப்பது, இந்த மாதிரி கோட்டைகள் அமைப்பது ஒரு நதிக்கு பக்கத்தில் அமைப்பார்கள். நம் கெடிலம் ஆற்றுக்கு தென்புறத்திலே முறைப்படி அமைக்கப்பட்ட ஒரு தலைநகரம் அதுதான் இந்த சேந்தமங்கலம். ஆக இந்த நகரை மன்னர் அமைத்தார், இந்த கோயிலை அமைத்தார். இது தலைநகராகவும் இந்த கோயில் விளங்கியது, இந்த பகுதி விளங்கியது. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட கோட்டை. இந்த கோட்டைகள் எல்லாம் பாழடைந்து கிடக்கின்றன. என்ன காரணம் என்று உங்களுக்கு பல பேருக்கு
புதிதாக வரலாற்றை படிக்காதவர்களுக்கு அது ஏன் எங்கே பார்த்தாலும் இடிஞ்சிருக்கு. முதல்ல பழங்கால மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகள் தமிழ்நாட்டில் எல்லாமே பாழடைந்து விட்டன. காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட சோழர் காலம் வரையிலும் தமிழ்நாட்டிலே கட்டப்பட்ட கோட்டைகளெல்லாம் செங்கல்லால் கட்டப்பட்டவை. கோயில்கள் கருங்கல்லால் கட்டப்பட்டன. கோயில்களும் சோழர்களுக்கு முன்பு வரையில், பல்லவர்களுக்கு சற்று முன்பு வரையில் செங்கற்கோயில்களாகத்தான் இருந்தன. இதை சோழர் காலம் பல்லவர் காலத்திலே கற்றளிகளாக, தளி என்றால் கோயில், கல் தளி, கல் கோயில் என்பது கற்றளி என்று வரலாற்றை சொல்வார்கள். இந்த கற்கோயிலாக மாற்றப்பட்டன. அந்த கோயில் மதிர்ச்சுவர் கோட்டை போன்று கற்களால் அமைக்கப்பட்டன. மன்னர்கள் பெரும்பாலும் இறைவனை விட நம்முடைய கோட்டை பெரிதாக காட்டிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு தன்னடக்கத்தினால் இறைவனுக்கு அமைக்கப்படுகிற கோயில் சுவர்களை கற்கோட்டையாக அமைத்தார்கள். மன்னர்கள் தங்களுடைய கோட்டைகளை செங்கற்களால் அமைத்து கொண்டார்கள் சமீப காலம் வரையில். அதனால தான் மன்னர்கள் வாழ்ந்த பல கோட்டைகள் நமக்கு கிடைக்கல. ஒரு 800 ஆண்டுக்கு பின்னாடி இருக்கிற கற்கோட்டைகள் தான் மலைகள் மேலே இருக்குது. பிளைனில் இருந்த கோட்டை அழிக்கப்பட்டு விட்டன. ஒன்று, இந்த கோட்டைகள் பகை மன்னர்கள் போர் எடுக்கும் போது முதல்ல மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகளை அழித்து விடுவார்கள். ஒரு மன்னனை இன்னொருத்தனை வெற்றி அடைகிறதா இருந்தால் அவன் கோட்டைகளை அடித்து நொறுக்க வேண்டியது, கொளுத்த வேண்டியது, இதுதான் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறது. அது சில காலத்தில் அதிகமாக நிகழ்ந்தது. அப்படி இருந்தும் பொதுவாக மன்னர்கள் என்ன கடைபிடித்தாங்கன்னா, கோயிலை கூடுமான வரை சேதப்படுத்துவது இல்லை. மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனை கோட்டைகளை முற்றிலுமாக தரைமட்டமாக்குவாங்க. சண்டை அது அடிக்கடி நடந்திருக்கு. திரும்ப கட்டுவாங்க, திரும்ப சண்டை நடக்கும். வேற பலமான எதிரி வந்தால் அழிப்பான். கோயில்களையும் பல நேரங்களிலே அழித்திருக்கிறார்கள். 2 காரணம். ஒன்று, தமிழ் மன்னர்களுக்குள்ளே நடந்த போர்களில் கோயில்கள் அழிவு என்பது மிக மிக குறைவு, அரிதான ஒன்று. கோயில்களை பெரும்பாலும் அழிக்கவில்லை என்றால் கொஞ்சம் சில இடத்துல வரலாற்றில் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சில அழிவுகள் கோயில் எதனால் நடந்ததுன்னா, வெற்றி பெற்ற மன்னன் நான் இந்த மன்னனை தோற்றடித்து விட்டேன் என்பதற்கு சாட்சியாக அந்த நாட்டு கோயில்களில் இருக்கிற சிலைகளை கொண்டாந்து இங்கே வெற்றி சின்னமாக, வார் டிராபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வெற்றி சின்னமாக அப்போ அந்த கோயிலை சிதிலப்படுத்தி அதில் இருக்கிற முக்கிய சிலைகளை கொண்டு வந்து வைப்பார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் அயல் மன்னர்கள் சைவம் வைணவத்தை தவிர்த்திருந்து மற்ற பகுதியிலிருந்து வந்த மன்னர்கள் நிறைய இடத்துல கோயிலை தரைமட்டமாக்கினார்கள், கோட்டைகளையும் தரைமட்டமாக்கினார்கள். அதனால தான் நமக்கு விட்டு போயிருக்கிற கொஞ்ச நஞ்ச வரலாறு கூட கோயில்களில் தான் கல்வெட்டுகள் அதிகமாக கிடைக்கிறதே தவிர அரண்மனை கல்வெட்டுகள்ங்கிறது மிக மிக அரிது. அது சமீப காலம்தான். இதுதான் தமிழ் மக்களுடைய வரலாறு. இந்த வானிலை கண்டீஸ்வரம் என்பது வாழ்நிலை கண்டீஸ்வரம். வாழ்நிலை என்னன்னா, இந்த காடவ மன்னர்கள் வாழ் வலிமை மிக்கவர்கள், வாளால் வெற்றியை கொண்டு வந்தவர்கள். அதனால தான் அவர்களுடைய பெயர்கள் வாளின் அடிப்படையிலே வந்தது. வாழ்நிலை கண்ட ஈஸ்வரம் என்பது அத்தகைய தங்களுடைய வாழ் வலிமையால் ஆட்சியை நிலைநிறுத்தியதால் வாழ்நிலை கண்டீஸ்வரன் என்ற அந்த மணவாள பெருமான் காடவராயர் அவருடைய பெயரால் நிறுவப்பட்ட இந்த தலைநகரம் அவருடைய பெயரால் அழைக்கப்பட்டது. இங்கே நண்பர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஆபத்சகாயேஸ்வரர் பேர் எப்படி வந்தது? இதில் என்ன நடந்தது என்று சொன்னால், இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்கிலீஷ் பேசினா சந்தோஷப்படுறோம். தமிழ் பேர் இல்லாத வேறு ஏதாவது இங்கிலீஷில் பேசிக்கிட்டாங்கன்னா சந்தோஷப்படுறோம். சில கிராமத்து அப்பாக்கள் அப்பாவை சின்ன குழந்தை இடியட்னு சொன்னால் கூட இங்கிலீஷில் திட்டினானேன்னு சந்தோஷப்படுறது உண்டு. இதெல்லாம் எங்கள் காலத்தில் பார்த்துருக்கோம். அதே போல் அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தில் அழைத்தால் மரியாதை நினச்சாங்க. இப்போ நம்ம எப்படி இங்கிலீஷுக்கு மரியாதை கொடுத்துருக்கோமோ
அதே போல் அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தில் பேரை மாற்றிக்கிறது மரியாதை நினச்சாங்க. ஒரே ஒரு உதாரணம், எங்கள் ஊர் திருமுதுகுன்றம்ங்கிறது விருத்தாச்சலத்தினுடைய பேர் திருமுதுகுன்றம், பல பேருக்கு தெரியாது. திருமுதுகுன்றம் என்ற அழகான தமிழ் பெயர். அங்கே இருக்கிற அந்த சாமிக்கு கடவுளுக்கு பெயர் பழமலைநாதர். அந்த அம்மையாருக்கு பெயர் பெரிய நாயகி. பழமலைநாதர், பெரிய நாயகி, திருமுதுகுன்றம். திருமுதுகுன்றம்னா பழமலை. இங்கே நம்ம பேராசிரியர் அவருடைய வரலாறு எழுதியிருக்காரு. அவருக்கு ஊர் குழுமூர் என்கிற ஊர். அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் விருத்தாச்சலத்து அந்த சாமி பழமலைநாதர் பெயரை வைக்கிறேன்னு சொல்லி வச்ச பேர் தான் அவருக்கு பழமலை. சாட்சியாக நம்முடைய ஐயா பழமலை அவர்கள் உட்கார்ந்திருக்கார். அவர் வரலாற்றில் அதை எழுதியிருக்கிறார். இப்படித்தான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இறைவனுக்கு பெயர் பெருவுடையார், இறைவிக்கு பெயர் பெரிய நாயகி. அதை வடமொழியில் பிரகதீஸ்வரர், பிரகம்னா பெருசு, பிரகதீஸ்வரர், பிருகன் நாயகி, இது ரெண்டு வடமொழி பெயர்கள். கல்வெட்டுகளில் பெருவுடையார், பெரிய நாயகி. அதே போல் மன்னர்களின் பெயரால் கோயில் வச்சாங்க. ராஜ ராஜேஸ்வரம் என்பது தஞ்சை பெரிய கோயிலுக்கு இன்னொரு கல்வெட்டு பெயர். அதே போல் இது வானிலை கண்டீஸ்வரம். ஸோ இப்போ இந்த பெயர் வந்ததை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இதே போல் இந்த மன்னருக்கு விருது பெயர்களில் முக்கியமான விருது பெயர்களில் சகல புவன சக்கரவர்த்தி, உலகத்திற்கெல்லாம் அரசன், பேரரசன் என்கிற பொருளிலே சகல புவன சக்கரவர்த்தி என்று ஒரு பட்டம். பள்ளி ஆள பிறந்தான் என்பது ஒரு பட்டம். அவனி ஆள பிறந்தான் என்பது இன்னொரு பட்டம். அவனி என்றாலும் உலகம். தமிழ்நாடு காத்த பெருமான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பட்டங்கள். இதில் பேராசிரியர் சொன்னதை போல சிற்றரசர்களாக இருந்த காடவர்கள். இப்போ இந்த காடவர்கள் சொன்னது அவர் வரலாற்று தொட்டி காட்டார். பல்லவ மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் வழி வந்தவர்களிலே அக்காலத்திலே காடவர்கள், காடு வெட்டியார்கள் என்று கிராம பகுதிகளிலே அழைக்கப்பட்டார்கள். ஏன் இப்போதைய மாதிரி சூழல் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் காடு தான். ஒரு மன்னன் ஆட்சிக்கு வந்தவுடனே பல புதிய ஊர்களை நிர்மாணிப்பது மன்னனுக்கு புகழ் தருகிற ஒரு விஷயம். 2000 வருஷத்திற்கு முன்பாகவே கரிகால் சோழனுடைய வரலாற்றில் என்ன சொல்லுவாங்கன்னா, காடு கெடுத்து நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி. கல்வெட்டில் கரிகால் சோழனை பற்றி சொல்வது 2000 வருஷத்துக்கு முன்னாடி காடு கெடுத்து நாடாக்கின்வாங்க. இன்னும் சில கல்வெட்டில் காடு கொன்று நாடாக்கி, அதாவது காட்டை அழித்து அதை நாட்டாக மாற்றி குளம் தொட்டு வளம் பெருக்கினா குளங்களை வெட்டி வளத்தை பெருக்குவது. இது மன்னர்கள் மிகப்பெரிய ஆக்கச் செயலாக, ஒன்று கோயிலை கட்டுவார்கள், இன்னொன்று ஊர்களை நிர்மாணித்து விளைச்சலை பெருக்குவதற்காக குளங்களில் நீர்ப்பாசனங்களை செய்வார்கள். இந்த பணிகளை பல்லவர்களுடைய வழி வந்த இந்த காடவராயர்கள், இந்த பகுதிகளெல்லாம் பிரதேசமாக காட்டு பிரதேசத்தினுடைய அரசர்களாக இருந்தவர்கள் இந்த காடுகளை எல்லாம் அழித்து நாடாக்கி பெயர் பெற்றவர்கள். அதை அந்த காலத்தில் வச்சாதான் அது காடவராயர்கள் என்றதனுடைய பட்டத்தினுடைய உயர்வு தெரியும். ஒரு உதாரணம், இங்கே உடையார்பாளையம் ஜமீன்தார் எங்கள் சொந்தக்காரர் தான் வந்திருக்காரு. உடையார்பாளையம் வரலாற்றை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சார்ந்த கச்சிராயர்ஸ் பகுதியை சேர்ந்த அந்த ஆசிரியர் அவர்கள் தான். காலாட்கள் தோழ உடையார் என்கிற பட்டம் அவர்கள் வரிசை அவர் காலாட்படைகள் என்பது, இன்னொன்று கால ஆட்கள் என்று 2 வகையாக சொல்கிறாங்க. அதில் மெயினாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களை ஏற்பது காலாட்கள் தோழ உடை, மிகப்பெரிய காலாட்படையை நடத்தி வீரத்தை காட்டியவர்கள் என்று பெயர். அவர்களை காஞ்சிபுரத்திலிருந்து அங்கே அனுப்பும்போது உடையார்பாளையம் சுற்றிய பகுதிகளெல்லாம் பெரும் காடு. அவர்களுக்கு அந்த பகுதியிலே வந்த விஜயநகரத்தை ஒட்டி மேலாதிக்கம் செலுத்த வந்தவர்கள் அந்த பகுதியிலே காடுகளை அடித்து ஒரு சிற்றரசை அமைத்து கொள்ள அனுமதி வழங்கினார்கள். அந்த படியில் அமைக்கப்பட்டது தான் உடையார்பாளையம் சமஸ்தானம். இது போன்ற பல சமஸ்தானம்.
ஏன்னா இது காடு அப்படின்னா நம்ம காட்டான்னு சொல்லுவோம், அதை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க, அதில் விஷயங்கள் இருக்குன்னு. இன்னும் வேறு எங்கேயும் போக வேண்டாம், எங்கள் ஊர் உதாரணமே சொல்கிறோம். என்னுடைய ஊர் வந்து புதுக்கூரைப்பேட்டை, விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்க புதுக்கூரைப்பேட்டை. கூரைப்பேட்டை என்பது நெய்வேலியில் மண்மேடு, நெய்வேலி அந்த மண்மேட்டில் புதைஞ்ச ஊர் எங்கள் ஊர். நெய்வேலி திட்டத்திற்காக ஒரு 10 ஊர் எடுத்தாங்க, அதில் முதன்மையான ஊர் எங்கள் ஊர் பழைய கூரைப்பேட்டை. 1954லேருந்து 56க்கு உட்பட்ட காலத்தில் காமராஜர் ஆட்சியில் NLCக்காக எடுக்கப்பட்ட பழைய கூரைப்பேட்டை புதிதாக விருதாச்சலம் பக்கத்தில் இருந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காட்டை அழித்து அதில் ஊர் அமைப்பு மேப் போட்டு அமைச்சு 1956 காமராஜர் திறந்து வச்ச ஊர் தான் எங்கள் புதுக்கூரைப்பேட்டை. ஆக இந்த காடு வெட்டிகள் காடு கெடுத்து நாடாக்குதல் என்கிற வரலாறு பெருங்காடுகள் இருக்க வரை சமீப காலம் வரை 1956 உதாரணம் சொன்ன உடையார்பாளையம் உதாரணம் தான். அதுக்கு முன்னாடி வரலாறு எங்கிலும் இருக்குது. அதில் வந்த பெயர் தான் காடு வெட்டிகள், காடு வெட்டியார், காடவர் குலம் என்ற அந்த சிற்றரசர் குலம். அவங்க பேரரசாக இருந்த பல்லவர் குலத்திலிருந்து சோழ பேரரசு விஜயாலய சோழன் காலத்திலிருந்து தனியாட்சி தொடங்கிய பின்னர் படிப்படியாக அவர்களின் கீழே இருக்கிற சிற்றரசர்களாக மாறியவர்கள். இவர்கள் பேரரசராக இருந்து சிற்றரசராக மாறியவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். இதற்கு முன்பாக கூடல் ஆள பிறந்தான் என்று இப்போ கடலூர் சொன்னார்ல, அங்கே 3 சின்ன நதிகள் கலக்கிறதுனால அதுவும் கூடல். நீங்கள் இங்கே இருக்கிற வயசானவங்களுக்கு தெரியும், பழைய பாண்டு பத்திரங்கள்லாம் எங்கள் ஐயா காலத்தில் பத்திரத்தெல்லாம் எடுத்து படித்தா கூடலூர் தாலுக்கான்னு தான் போட்டிருப்பாங்க. எங்கள் ஊர் நெய்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கூரைப்பேட்டைக்கு கூடலூர் தாலுக்கா கூரைப்பேட்டை கிராமம்னு தான் எங்கள் ஊர் பத்திரம்லாம். கடலூருங்கிறதுலாம் கிடையாது. இங்கிலீஷ்காரன் ஸ்பெல்லிங்கில் கூட CUDDALOர்னு போட்டிருப்பான். அந்த கூடலூர்ன்ற ப்ரொனன்சியேஷன் வச்சு தான் இப்போ நம்ம கூட கடலூருக்கு ஏன்பா KADAன்னு போட்டால் என்ன நினச்சிருப்போம். அந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் கூட CUDDAன்னா கடலூருக்கு வரும். ஆக கூடலூர் என்பது தான் நம்முடைய கடலூரினுடைய உண்மையான ஒரிஜினல் பெயர். அப்படிப்பட்ட புகழையும் பெருமையும் உடைய இந்த திருமுனைப்பாடி நாட்டு பகுதியில் அமைந்திருக்கிற வானிலை கண்டீஸ்வரம் என்கிற இந்த சேந்தமங்கலத்து புகழ் ஒரு சிறப்பான புகழ் இருந்திருக்கு. இதை தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை 1995 இங்கே பூமியை தோண்டி ஒரு அகழ்வாய்வு இந்த ஊரில் நடத்தி இருக்கிறார்கள். நம்முடைய நடனகாசிநாதன் போன்ற தொல்லியல் அறிஞர்கள்லாம் மேற்பார்வையிட்டு குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. இதே மண்ணில் அந்த அகழ்வாயில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இங்கே கிமு 3ஆம் நூற்றாண்டிலே மக்கள் வாழ்விட பகுதியாக இந்த ஊர் இருந்திருக்கு. 2300 வருடத்திற்கு முன்னாடி இந்த மண்ணிலே மக்கள் வாழ்ந்திருப்பதற்கான தடயங்கள் எடுத்து இன்றைக்கு அதை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அத்தகைய பழமையான வரலாற்றை கொண்டது இந்த சேந்தமங்கலம். இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் நாம் இங்கே சிலை அமைத்திருக்கார்கள் இல்லையா, இந்த ஊரை பற்றிய ஒரு 4-5 வரலாற்று நூல்களை வெவ்வேறு ஆசிரியர்கள் இதில் நான் வாசித்திருக்கிறேன். கடந்த 40 ஆண்டு காலமாக நான் தமிழக வரலாற்றில், நான் வரலாற்று மாணவன் கிடையாது, நான் படித்தது கெமிஸ்ட்ரி, லா, MBA, PhD, வரலாற்றுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் கடந்த 40 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்று செய்திகளை தொடர்ந்து இன்று வரை படித்து வருகிறேன். அப்படி இந்த வரலாற்று படிக்கும்போது சதாசிவ பண்டாரத்தார் ஆராய்ச்சி பேரறிஞர் திருப்புறம்பயம் தீவை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் சோழர் வரலாற்றை மிக தெளிவாக எழுதியிருக்கிறாரு. KA நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்கிறாரு. அதற்கு பிறகு பல அறிஞர்கள், இதில் சேந்தமங்கலத்தை பற்றி 3-4 அறிஞர்கள் நல்ல கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். இதில் எல்லாவற்றையும் கலந்து ஆராய்ந்து ஒரு தேர்ந்த மிக உறுதியான முடிவாகப்பட்டிருக்கிறது இந்த நூல். இது காடவர் வன்னியர் வரலாறு. இதில் சாதாரண வரலாறு, கதை, கட்டுரை மட்டும் கிடையாது. கல்வெட்டு சான்றுகள், தொல்லியல் சான்றுகள்,
மக்களுடைய இலக்கிய சான்றுகள், புராணச் சான்றுகள், நவீன ஆதாரங்கள் எல்லா அடிப்படையிலும் ஆதாரபூர்வத்தோடு எழுதப்பட்ட இந்த நூல். இதை தயவு செஞ்சு சேந்தமங்கலத்துக்காரங்களாவது படிங்க. நான் எல்லாரும் படிக்கன்னு சொல்ல இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவீங்க. இந்த புத்தகம் பேர் காடவர் வன்னியர் வரலாறு, நடன காசிநாதன் மணிவாசகர் பதிப்பகம். சின்ன புஸ்தகம் தான், இது அதிகம் இல்லை. இதை ஏன் நீங்கள் படிக்க வேண்டும் சொல்கிறேன்னா, அதற்கு முன்னாடி எழுதிய பல ஆசிரியர்களுடைய கருத்துக்களை ஒட்டியும் வெட்டியும் தீவிரமான வரிக்கு வரி இவர் வாதம் பண்ணி எழுதுகிறார். ரொம்ப மிக அதிக நம்பகத்தன்மை உள்ள ஆதாரபூர்வமான காடவர் சரித்திரம் இந்த குறும் சரித்திரம் என்றால், இந்த நூல் என்றால் அது மிகையாகாது. இவர் எழுதுகிற அறிஞர் சாதாரணமாக இல்லை. அவருக்கு 87 வயது கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. அவர் இப்போ இந்த நெய்வேலி மண்மேடு இருக்குல்ல எங்கள் ஊர், அந்த பகுதியில் தொப்புளி குப்பம் என்ற ஊர் மண்மேட்டில் இப்போ மறைந்து கொண்டிருக்கிற ஊர். அந்த ஊரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர். இந்த அறிஞர் தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய டைரக்டராக 9 ஆண்டுகள் அகழ்வாராய்ச்சி இந்த பணிகள்லாம் மேற்பார் சார். 9 ஆண்டுகள் டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆர்கியாலஜி. சாதாரண ஆள் கிடையாது. நம்ம எப்பயுமே நம்மளால சொன்னாடா பாருப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீர்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த நூலை வாசித்தால்தான் நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறீர்கள் என்பது தெரியும். அதில் அட்டைப்படத்தில் அவர் போட்டிருக்கிற இந்த படங்கள், இது நல்ல பெருசாக கூட ப்ளோ பண்ணி பின்னாடி நீங்கள் சர்க்குலேட் பண்ணலாம். முதலாம் காடவராயன், அவன் மைந்தன் இரண்டாம் காடவராயன், இந்த 2 பேர் உள்ள சிலைகள். இது அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி. அந்த காலத்தில் சிற்பிகள் ஆளை பார்த்து வடித்த சிற்பங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, தில்லை ஆடவல்லான் என்கிற தில்லை நடராஜர் கோயிலில் கிழக்கு கோபுரத்துக்கு போகிறவர்கள் நிறைய தடவை போயிருப்போம். ஒரு அர்ச்சனை பண்ணி நம்ம வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடுவோம். இதுதான் நம்ம கோயிலை பார்க்கிற ஒரு மரபு. இனி வருகிற நாளாவது எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலினுடைய தல வரலாறு என்ன, தல புராணம் என்ன, அங்கே எந்த செய்திகள், எந்தெந்த மன்னர்கள் திருப்பணி செய்தார்கள் என்கிற தகவலையும் கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சிதம்பரம் கீழே கோபுரத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா வலதுபுறத்தில் இந்த 2 பேருடைய சிலைகள் இன்றைக்கும் இருக்கிறது. அவர்தான் நம்முடைய காடவ மன்னர், இந்த முதலாம் கோப்பெருஞ்சிங்கன். அவருக்கு பக்கத்தில் சின்னவராக இருக்கிறவர் அவருடைய மைந்தர் இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கன். அப்பா அளவு உயரத்துக்கு நம்ம சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பணிவாக பக்கத்தில், அப்பாவுக்கு பக்கத்தில் நிற்கிறார். அந்த முதலாம் காடவ மன்னருடைய சிலையை பார்த்திங்கன்னா அப்படியே முறுக்கு மீசையோட கம்பீரமாக, இங்கே படத்தில் காட்டிருக்காங்கல்ல, இதை விட இன்னும் பெரிய மீசை. இது இளம் வயது மீசை, அது கொஞ்சம் அப்படி லைட்டான ஒரு தொந்தி செறிஞ்சு அதையும் பாடலில் எழுதியிருக்கோம் ஆணித்தரமாக. அற்புதமான அந்த சிலை. இதற்கு அடுத்தாற் போல இந்த சிலை இன்னும் 2 இடங்கள் இருக்குது. நான் நேரடி என்னொன்று பார்த்தது விழுப்புரம் பக்கத்தில் திருவாமாத்தூர் கோயில். ஆமாம், இது வாட்ஸ்அப்பில் இருக்க திருவாமாத்தூர் கோயில் இருக்கு இல்லையா, பக்கத்தில் நம்ம விழுப்புரம் பக்கத்தில். அந்த கோயிலுக்கு அடுத்த முறை போகும்போது உள்ளே பாருங்கள், மகா மண்டபத்தில் வடக்கு புறச்சுவரில் உள்பக்கம் தில்லையில் எப்படி பார்த்தோமோ அதே சிலை கம்பீரமாக தனிச்சிலை அங்கே இருக்கிறது. அதை நான் பார்த்துட்டு இது எனக்கு ஒரு சந்தேகம். எடுத்த உடனே நம்ம சொல்ல முடியாது, அறிஞர்களை கேட்கணுன்ட்டு உடனே ஒரு 6 மாதத்துக்கு முன்னே என்னுடைய வாட்ஸ்அப் கேமராவில் எடுத்து குடவாயில் பாலசுப்ரமணியத்துக்கு அனுப்புனேன். அவர் என்னுடைய நீண்டகால நண்பர், தஞ்சாவூரில் பணியாற்றிய காலத்து. அவர் பார்த்த உடனே இது காடவராயன் சிலை, சிதம்பரம் சிலையை பார்த்தீங்கல்ல, அதுவும் எதுவும் ஒன்று ஒரே சிற்பி வடித்தது. அப்போ எந்த அளவுக்கு கவனமாக சிற்பிகள் அதை சொல்கிறாங்களோ அது. அடுத்ததாக சிலை, இந்த காடவன் போர்க்காட்சியில் போகிற ஒரு சிலை அன்னமங்கலத்தில் நம்முடைய ஆய்வாளர்கள் ரமேஷ் இவங்கெல்லாம் காட்டியிருக்காங்க. அன்னமங்கலம் மலைப்பாறையில் ஒரு பாறை சிற்பமாக கம்பீரமாக குதிரையில் வாளோடு செல்லுகிற அந்த காடவன் மேசை மறுக்கோடு செல்லுகிற சிலை இருக்கிறது.
சமீபத்தில் இன்னொரு நண்பர் ஏதோ ஒரு கோட்டை திருவண்ணாமலைக்கு எதுக்கு பக்கத்தில் ஊடகத்தில் காட்டினார். பார்த்தா அதில் இதே அச்சான சிலை வந்தது. நான் என்னுடைய டைரியில் அதை குறித்து வச்சேன். இப்போ சமீபத்தில் தேடல் 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன். அதுவும் காடவர் சிலை. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிற ஆய்வாளர்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் போகிற இடங்களில் கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கு. ஏன்னா விஜயநகர காலத்தில் எல்லார் சிலையும் இருக்கும். நம்ம சோழர்கள் காலத்தில் இவங்க ரொம்ப சின்னதாக தான் குறித்து வச்சுருப்பாங்க. பின்னாடி தான் இவங்க சிலைகளை உள்ளே வைக்கக்கூடிய மரபுகள் வந்தது. அந்த மாதிரி இருக்கிற செய்திகளை நீங்கள் ஆவணப்படுத்தி பிரபலப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நாம் சொல்லவில்லை என்றால் வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் வரலாறு நம்ம மறைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோமே தவிர நாம் படிப்பதில்லை. நம்ம இந்த மண்ணை சேர்ந்தவனே வரலாறு படிக்கலாம், அடுத்தவன் உங்கள் வரலாறு சொல்லி உங்களை வாழ்க்கை சொல்ல போகிறான், அது கிடையாது. அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் அவரவர்களுடைய வரலாறுகளை தக்க வைத்து கொண்டால்தான் பிழைக்க முடியும். அவர்களை வரலாறு நம்பகத்தன்மையாக இருக்கும். இதில் காடவர்களை பற்றிய ஒரு 5 மன்னர்களை பற்றி திருமுதுகுன்றம் என்கிற விருதாச்சலம் கோயிலில் 2வது கோபுரம், அந்த கோபுரத்தினுடைய கல்வெட்டில் இருக்குது. அந்த கோபுரத்திற்கு பெயர் கண்டராதித்தன் கோபுரம். அதில் இருக்கிற கல்வெட்டில் 5 காடவராய மன்னர்கள், அந்த 5 பேரும் இவருக்கு முன்பாக இருந்தவர்கள். அழகிய வளந்தானான காடவராயர், இவர் கிபி 1076லேருந்து 1112 வரைக்கும் ஆட்சி செய்தவர். அடுத்தவர் ஆட்கொள்ளி காடவராயர், இவர் 1146 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இந்த ஆட்கொள்ளி காடவராயர்கள் தான் சமீபத்தில் நாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, செஞ்சிக்கோட்டையை கட்டிய காடவராயர், அவர் தான் இந்த ஆட்கொள்ளி காடவராயர். விருத்தாச்சலத்திலையும் இருக்குது, திருவண்ணைநல்லூர்லேயும் இந்த கல்வெட்டு செய்திகள் இருக்கிறது. அடுத்த 3வதாக வந்தவர் 4 திக்கும் வென்றாரான ஏழிசை மோகன் காடவராயர். அடுத்தது அரச நாராயண கச்சிராயரார காடவராயர். இந்த கச்சிராயருங்கிறது என்ன அர்த்தம்னா, கச்சினா காஞ்சிக்கு பேர் கச்சி, ஹத்தி என்றும் இன்னொரு பெயர் உண்டு. இந்த கச்சியை ஆண்ட மன்னர் பரம்பரையில் வந்தவர்கள் மன்னர்கள்லாம் கச்சிராயர், அரசர் என்று பட்டம்தான் அது. அதை தான் அரச நாராயண கச்சிராயரான காடவராயர். அதில் முக்கியமாக ரமேஷ் போன்ற ஆய்வாளர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், செங்குட்டுவன் அதை நோட் பண்ணுங்க. நீங்கள் இந்த பகுதிகளில் ஆய்வு செய்து உங்களுடைய வீடியோக்களை நான் பார்க்குறேன், நீங்கள் போடுற யூடியூப்ஸ் அது இதெல்லாம் கவனிக்கிறேன். ஏன்னா நம்ம போக முடியாத மலைக்கு ஏறி இவங்க போடுறீங்க, நல்ல விஷயம். அதில் ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கீங்க, அங்கே பார்க்கக்கூடிய அனுமன் சிலைகளை பார்த்த உடனே இது விஜயநகர சிலையாக இருக்கணும் பொதுவாக சொல்லிடுறீங்க. இனி வருகிற காலத்தில் அப்படி பொதுவாக சொல்லாதீங்க. காடவர் வரலாற்றிலே வீரசேகர காடவராயன் 1186 இந்த விருத்தாச்சலங்கல்வெட்டில் இவர் அதியர்களையும் வென்று அனுமன் பொறித்தான் என்று விருத்தாச்சலங்கல்வெட்டில் இருக்க அனுமன் சின்னத்தை பொறிச்சிருக்கிறான். அப்போல்லாம் விஜயநகரம் வரல. விஜயநகர ஆட்சி ஆரம்பித்ததே ஹரிஹர புக்கர் 1336, இது 1186. விஜயநகர ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் காடவ மன்னர்கள் அனுமன் சின்னத்தையும் அவர்களுடைய நந்தி கொடி தான் வழக்கமாக இருக்கிறது, காளை கொடி, அதை பொறிக்கிற வழக்கம் இருந்தது. இதை ஆய்வாளர்கள் இனி கவனத்தோடு எடுத்துக்கணும். ஏன்னா 2 கல்வெட்டில் நடனகாசிநாதன் எழுதியிருக்காரு. இன்னொரு இடத்துல குரங்கும் பொறித்தான் வருது, இன்னொரு இடம் அனுமன் பொறித்தான், 2 வாசக கல்வெட்டில் இருக்குது. இது 2 வாசகமுமே விஜயநகரத்துக்கு முந்தைய கல்வெட்டு சாதாரம். ஸோ இதை நம்ம வச்சுக்கிறோம், விருதாச்சலம் கல்வெட்டில் இருக்குது. அடுத்தது நம்முடைய இந்த செஞ்சிக்கோட்டை பற்றி சமீபத்தில் பேசியிருப்பீங்க, நிறையா அந்த வரலாறு படிச்சிருக்கீங்க. அதனால் நம்ம அதில் அதிகமாக சொல்ல விரும்பல. அது நம்முடைய காடவராயர்களுடைய கோட்டை என்பது நிரூபிக்கப்பட்ட வரலாறு. இப்போ இன்னொன்று, வரலாற்று ஆசிரியர்களுக்கு போகும்போது காளை சின்னத்தை பார்த்த உடனே 2 குழப்பம் வருது. ஒன்று, சிவகுன் கோயில் இருந்தாலே கோயிலை சுற்றி காளைகள் இருக்கும். ஏன்னா சிவனுக்கு வாகனமான அந்த நந்தி தேவர் அது காளை. ஆனால் காடவராயர்கள், பல்லவர்கள், சம்புவராயர்கள் இவங்களுக்கு காளை கொடி இருந்தது. ஏனென்றால் அவர் சிவனை வழிபடுவர்கள் இருந்ததுனால அந்த கொடியை அவங்க பல்லவர் காலத்திலிருந்து வச்சுருக்காங்க வழி வழியாக. சம்புவராயருக்கு உண்டு, காடவராயருக்கு உண்டு, காடவராயர் வம்சத்தார்களுக்கு உண்டு. அப்போ
சில கோயில்களில் இருக்கிற காளை சின்னத்தை இது கோயில் சின்னம்னு நினச்சிக்கிறாங்க. இதை நடன காசிநாதன் ஒரு இடத்தை கிளியர் பண்ணியிருக்காரு. சிதம்பரம் கீழை கோயிலில் போனீங்கன்னா அவர் கட்டினது. தெற்கு கோயிலை கட்டியவர் இவர் முதலாம் காடவராயர். தெற்கு கோயிலை பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. அதை எழுநிலை மாடமாக சிதம்பரத்தினுடைய தெற்கு கோபுரத்தை அமைத்தவர் இந்த மன்னர். இவருடைய மைந்தரான இரண்டாம் காடவர் தான் கிழக்கு கோபுரத்தை அமைத்தார்னு மிக தெளிவான ஆதாரத்தோடு அதுக்கு எந்தெந்த ஊர்லேருந்து நிதி போச்சு, மன்னன் வந்து தராசில் ஏறி உட்காந்து ஒரு பக்கம் பொன்னை அளந்து கொடுத்து கோபுரத்தை கட்டியிருக்கான்ற செய்திகளெல்லாம் அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை வரலாற்றை படிங்க. ஒரு பக்கம் நம்ம துலாபாரம் போடுறோம் இல்லையா, துலாபாரத்தில் மன்னன் ஒரு பக்கமும் வெறும் பொற்காசுகள் நாணயங்கள் இந்த மாதிரி பொன் ஒரு பக்கமும் வச்சு அந்த கோயில் கட்டுவதற்கான நிதியை திரட்டி என்னென்ன ஊர்களினுடைய வர வரிகளெல்லாம் அந்த கோயிலுக்காக கொடுத்தது கல்வெட்டு இருக்கிறது. அதை நடன காசிநாதனும் மற்ற அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள். இப்போ அந்த தில்லை கோயிலில் கிழக்கு கோபுரத்தில் 4 பக்கமும் காளை சின்னங்கள். அவர் இது சிவன் கோயில் சின்னமாக இதை எடுத்துக்காதீங்க, இது காடவ மன்னனுடைய சின்னம் சொல்கிறார். என்னன்னா அவன் கட்டிய அந்த கிழை கோபுரம். இதுக்கு ஒரு வித்தியாசம் எப்படி நம்ம பார்க்கணும்னா, நின்று கொண்டிருக்கிற காளை மன்னனுடைய கொடியை சேர்ந்தது, அமர்ந்து கொண்டிருக்க படுத்துக்கிட்டு இருக்கிற காளை சிவனுடையது அப்படின்ட்டு ஒரு சான்றை சொல்கிறார். அதனால் ஆய்வில் பல நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதே போல் தான் அண்டமங்கலத்தில் ஒரு நம்ம இங்கே கொடுத்தீங்க வீடியோ பார்த்தேன். அந்த 16 கால் மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிற காளை இருக்கும். அது காடவ வம்சத்தினருக்கு உரியது. சிவனுடைய காளைக்கு நந்திக்கு நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இதை நுணுக்கமாக வரலாறு படிக்கிறவங்க தான் தெரியணும். ஏன்னா அந்த பகுதியில் பல பேர் வந்திருக்கிறதுனால இந்த தகவலை சொல்லுகிறேன். இதற்கு அடுத்தாற் போல் காடவ மன்னர்கள் இங்கே சொன்னாங்க, கிருஷ்ணயாறு கோதாவரி வரைக்கும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. நேரடி ஆட்சி இந்த வடதமிழ் மண்டலம் கொள்ளிடத்துக்கு, அது காவிரிக்கரையினுடைய தென்பகுதியிலிருந்து காவிரிக்கரை வடக்க முழுக்க வடதமிழ்நாட்டு வரைக்கும் இருந்தது. ஆனால் இவர்களுடைய இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் என்பது கோதாவரி வரைக்கும் இருந்தது. இதை வரலாற்று ஆசிரியர் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த தனி ஆட்சி முதல்ல தொடங்கியவர் கோப்பெருஞ்சிங்கனுடைய அப்பா மணவாள பெருமாள். இந்த 3 மன்னர்களுடைய காலத்தில் காடவர்களுடைய புகழ் உச்சியில் இருந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு 66 ஆண்டு காலம். இவர்கள் பாண்டியர் போர்கள் ஒரு காலத்தில் ஒரு சுணக்கம் ஏற்பட்ட தவிர ஒரு தனி ஆட்சி நடத்தியிருக்காங்க. ஏன் இந்த தனியாட்சி பெருமைக்குரியதென்றால், உலகம் முழுவதும் தமிழனின் பெருமையை பரப்பிய நம்முடைய ராஜராஜ சோழனும் அவரை அடுத்து வந்த ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று போற்றுகிற அந்த காலத்திற்கு பிறகு ஒரு 200 ஆண்டுகள் 250 ஆண்டுகள் சிறப்பாக இருந்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு 1200க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய தொடங்கியது. அதில் பல ஆராய்ச்சியாளர்கள் என்ன அவங்க காடவராயன் போய் சோழரே தோக்கடிச்சினானே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை தேப்போ மீனாட்சி சுந்தரர் ஒரு முன்னுரையில் மிக தெளிவாக எழுதியிருக்காரு. நீங்கள் காடவர்களை அப்படி வந்து சோழராட்சியை வீழ்த்த காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லாதீங்க. பேரரசர்களாக இருந்து சோழர்களிடம் குறைவு பெற்று சோழர்களுக்கு சிற்றரசர்களாக அடங்கி கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். சோழ அரசு வலிவாக இருந்த வரைக்கும் அவர்களுக்கு தூண்களாக நின்றார்கள். சோழ அரசு சொந்த நாட்டிலே பண்ண முடியாமல் பாண்டியர்கள் அவர்களை தாக்கி தீக்கிரையாக்கினார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நம்முடைய இழந்த பல்லவ நாட்டை மீண்டும் மீட்போமே என்கிற அந்த மாமன்னனுடைய மீட்சிக்கான ஒரு முயற்சி தானே தவிர இது சோழனை வீழ்த்துகிற முயற்சி என்று ஆராய்ச்சியாளர்கள் தவறாக சொல்லிவிடாதீர்கள் என்று ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அருமையான கருத்து. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய காடவராய மன்னர்களுடைய புகழ் மற்ற காரணங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம 3 காரணங்களுக்காக சொல்லலாம். தமிழை காத்தவர்கள், பேணு செந்தமிழ் வாழ பிறந்த காடவராயன் என்கிறது கல்வெட்டு பல இடங்களில். இந்த செந்தமிழை காப்பதற்காகவே உதித்தவர்கள் காடவராயர்கள் என்கிற பொருள்படியாக செந்தமிழை காத்தவர்கள், பேணு செந்தமிழ் வாழ பிறந்த காடவராயர், அத்தகைய ஒரு பெரிய பட்டத்தை பெற்றவர்கள். இது சும்மா கொடுத்துட்டாங்களா? இல்லை.
இந்த மன்னனுக்கு இன்னொரு பெயர் ஆடல் வல்லான். பரதம் ஆள பிறந்தான், பரதல் மல்லன். பரதநாட்டிய கலையிலே வல்லவன், பரத மல்லன், பரதம் வல்லான். இதற்கு நிரூபணம் என்னன்னா சிதம்பரம் கிழக்கு கோயில் தான். அவர் மைந்தர் கட்டிய அந்த கிழக்கு கோபுரத்தில் இன்றைக்கும் போனால் தவறாமல் பாருங்கள், நாட்டிய கரணங்கள் மொத்தம் 108. நாட்டியத்தினுடைய அடவுகள் கரணங்கள் பரதநாட்டியத்தில் 108 சொல்லுவார்கள். அந்த 108ல் 93 போஸ்ட்னு இப்போ சொல்கிறீங்கல்ல, ஒவ்வொன்றும் மேலே தூக்கி கீழே தூக்கின்றது. அந்த நாட்டிய கரணங்கள் 93 வரிசைப்படுத்தி சிற்பங்களாக செதுக்கி அந்த கீழே கோவிலுடைய உட்புறம் ஒவ்வொரு தூண்களிலும் 93 நாட்டிய வடிவங்கள், ஒவ்வொரு வடிவத்திற்கு கீழும் அந்த குறிப்பிட்ட வடிவத்தினுடைய பெயர் இன்றைக்கும் கல்வெட்டில் இருக்குது. அடுத்த முறை போகும்போது மறக்காமல் பாருங்கள். ஆக தமிழ் கலையை வளர்த்தவர்கள், தமிழ் கலையை அறிந்தவர்கள், தமிழை அறிந்தவர்கள். இன்னொன்று, தமிழ் கலையிலே இசைக்கலைஞர்களை பாராட்டி இசையை வளர்த்தவர்கள். ஏழிசை மோகனான காடவராயன். இந்த ஏழிசை மோகன் என்கிற பட்டம் ஒரு 3-4 காடவராயர்களுக்கு வருது வரலாறுல. அவர்கள் இசையையும் அறிந்திருந்தார்கள், இசைக்கலையை வளர்த்தார்கள், சிற்பக்கலையை வளர்த்தார்கள், இசைக்கலையை வளர்த்தார்கள், தமிழை வளர்த்தார்கள், தமிழ் பண்பாட்டை காப்பாற்றினார்கள். இதற்கு மேலாக தமிழ்நாடு காத்தான். இதில் முதல்ல பேசி அறிஞ்ச விட தமிழ்நாடு காத்தான்னு பட்டம் வருது. ஏன்? இது சம்பந்தமாக 2-3 நூல்களை படித்தேன். அதில் கல்வெட்டு சான்றுகள் ஏராளமாக இருக்குது. இந்த காடவ மன்னர்கள் பாண்டியர்களோடும் போர் செய்திருக்கிறார்கள், பக்கத்து தமிழ் மன்னர்களோடும் போர் செய்திருக்கிறார்கள். இந்த போர்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அயலக மன்னர்கள் தமிழ்நாட்டில் கால் பதிக்காத வண்ணம் பெரும் போர்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ராஷ்டிரகூடர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மகாராஷ்டிராவினுடைய தென்பகுதியில் இருந்து வந்த ராஷ்டிரகூட மன்னர்களுக்கு எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள், கன்னடர்களை எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள், தெலுங்கர்களை எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள். இதை தவிர இவர்கள் சோழ பேரரசனுடைய சிற்றரசர்களாக இருந்த காலத்திலே இந்த சோழ மன்னர் படைகளிலெல்லாம் படையெடுத்து சென்ற பெரிய படை தளபதிகளும் தலைவர்களும் இந்த காடவர்கள் முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதனால்தான் இவர்களுக்கு இந்த தமிழ்நாடு காத்த பெருமான். இதில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டு, இவர்கள் எப்படி வடவர்களை வென்றார்கள் அப்படின்னு கல்வெட்டு வாசகம் சொல்லுது. நமக்கு நேரம் இல்லாததுனால சில கல்வெட்டை படிக்கலை. காடவர்களுடைய கல்வெட்டு சோழர்களுக்கு பிறகு மிக அழகான தமிழில், அப்படியே தமிழ் கொஞ்சம் வேறு எந்த கல்வெட்டிலையும் அவ்வளோ செய்திகள் இருக்கும். ஆனால் தமிழ் கொஞ்சக்கூடிய கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் எடுத்தால் அது காடவராயர் கல்வெட்டுகள் அவ்வளோ அருமையாக. ஒவ்வொரு பாடலும் பார்த்திங்கன்னா அற்புதமான பாடல். இதில் அந்த போர் நடத்துகிற சான்று திருவண்ணாமலை கல்வெட்டு என்ன சொல்லுது? குடதிசை கருநடர் தென்புலம் குறுங்கவும், வடதிசை தெலுங்கர் வடக்கிருந்து அழியவும், போர் போல கடந்த மன்னன் காடவன் என்கிறது. குடதிசைனா நம்ம மேற்கு, குடதிசை கருநடர், கர்நாடகா கர்நாடகத்தை சார்ந்த கன்னடர். இந்த மேற்கு திசையில் வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த கன்னட நாட்டினுடைய அந்த எல்லை தென்புலம் குறுகவும், அந்த அவங்களுடைய தெற்கு பகுதியெல்லாம் இந்த பக்கம் வாலாட்டாத வரைக்கும் அடக்கி வைத்திருந்தவர்கள். வடதிசை தெலுங்கர் வடக்கிருந்து அழியவும், வடதிசை தெலுங்கர் இங்கே படையெடுத்து வந்தாலே அவங்களுக்கு வேறு கதி இல்லை, புறமதிட்டு ஓடணும், வடக்கிருந்து சாக வேண்டியது தான். வடதிசை தெலுங்கர் வடக்கிருந்து அழியவும், போர் பல கடந்து, இங்கே சொன்னாங்களே வெறும் விஜயம் பக்கத்து நாட்டை போய் வேடிக்கை பார்த்துட்டு வரதில்ல, போர் பல கடந்து என்று தெளிவான ஆதாரங்கள். இதே போன்ற கல்வெட்டு செய்யாறில் இருக்கிற அத்தியூர் அத்தீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகளையும் இந்த தகவல்கள் சொல்லப்பட்டது. அப்போ இவர்கள் என்ன மாதிரி படைகள் வைத்திருந்தாங்கன்றதுக்கு இந்த அத்தியூர் கோயில் கல்வெட்டு செய்யாருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் சொல்லுது. கைமலை வெள்ள கடற்படை பல்லவன் காடவர்தம் செம்மலை வந்து பணியா வடமன்னர்
எம்மலை எச்சுரத்து புகுவார் பொக்கியிருப்பதற்கு. இதை கொஞ்சம் கவனமாக படிங்க. ஏன்னா காடவர்கள் கல்வெட்டுலாம் தமிழ் ரொம்ப ஆழமான தமிழ். என்ன சொல்கிறாருன்னா, கைமலை வெள்ளம், வெள்ளம் போன்ற யானைப்படை, கைமலை வெள்ளம், கடற்படை பல்லவன், கடற்படை வைத்திருக்கிறார்கள், காடவன் தம் செம்மலை. இந்த காடவர்களுடைய செம்மல்கள் என்றால் சிறப்பான மன்னல், காடவர் செம்மலை வந்து பணியா வடமன்னர். இவர்களை வந்து பணியாத வடமன்னர் யாராவது இருந்தால் அவன் எங்கேயா போய் பிழைக்க முடியும்? பாட்டு சொல்லுது, எம்மலை எச்சுரத்து புகுவார். எந்த மலையில் போய் ஒழிய முடியும்? எச்சுரம் என்றால் எந்த காட்டில் போய் ஒழிய முடியும்? எம்மலை எச்சுரத்து புகுவார் புக்கு இருப்பதற்கு. அவன் உயிராக இருந்து புகுந்து இருக்கணும்னா எங்கேயா போவான்? கடவரை பகைச்சிக்கிட்டு எவனுமே இருக்க முடியாது. குறிப்பாக வடமலை வடபகுதியை சார்ந்தவர்கள் என்று சொன்னதனால்தான் தமிழ்நாடு காத்த பெருமான் என்பதை கம்பீரமாக காடவர் கல்வெட்டுகளிலே போட்டுக்கொள்கிற ஆதாரத்தோடு நடந்த செய்தி. இப்படிப்பட்ட காடவர்கள் அவர்கள் கோட்டை கட்டி படையாண்டு வெற்றி நடத்தியவர்கள். அதில் சேந்தமங்கலம் கோட்டை, செஞ்சி கோட்டை, இப்போ செஞ்சி எடுத்த கங்கவரம் மலைக்கோட்டையில் நம்ம நண்பர்கள் வீடியோ காட்டியிருக்காங்க. அதில் 3 சான்றுகளோடு ரமேஷ் கூட சொல்லியிருக்காரு. ஒன்று, அங்கே இருக்கிற சின்ன ஏரிக்கு இவ்வேரி அவனி ஆள பிறந்தான் ஏரி, காடவ மன்னனுடைய பெயர் அது. இந்த சுனை மன்னர் மக்கள் நாயன் என்பது காடவனுடைய பெயர். இச்சுனை கட்சி பெருமான் என்கிற இந்த வாசங்கள்லாம் காடவருடைய கோட்டை தான் அது, காடவர் சுனை தான் ஒரிஜினல், இதில் குழப்பம் வேண்டாம் என்கிற அளவிற்கு அந்த காலத்திலே கோட்டை கட்டி நடத்தியவர்கள் நம் காடவ மன்னர்கள். இதற்கு மேலே இந்த வடபுலம் காத்ததுக்கு நாம் ஒரு வரலாற்றை கம்பேர் பண்ணோம். நம்ம வேலாயுதம் மருத்துவர் வேலாயுதம் பேசினப்போ காடவராய மன்னர்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஒரு கருத்து சொன்னார் கம்பேரிசனுக்கு. பல்லவர்கள் வழிவந்த சிற்றரசர்களில் மிக முக்கியமானவர்கள் இந்த 2 பேர், சம்புவராயர், காடவராயர். இந்த சம்புவராயருக்கு படை வீட்டு ராஜ்யம், அவர்களும் காஞ்சிபுரத்தை ஆண்டிருக்கிறார்கள். காடவர்கள் இங்கே இதற்கு முன்னே கூடலூரை ஆண்டார்கள். மணவாள பெருமாள் முதல் சேந்தமங்கலம் தான் தலைநகராக இருந்தது. இந்த 2 மன்னர்களும் சோழ பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டை காத்த பெருமைக்குரியவர்கள். இதில் யாராவது சந்தேகம் இருந்தால் முதல்ல மற்றவன் படிக்கிறதுக்குள்ள நம்ம ஆய்வாளர்கள் தயவு செஞ்சு மதுரா விஜயத்தை போய் படிங்க. நான் இதை 3 புத்தகங்கள், மதுரா விஜயம் என்கிற புத்தகம் யார் எழுதுறதுன்னா, விஜயநகர மன்னர் ஹரிஹர புக்கர், அந்த புக்கருடைய மைந்தன் குமார கம்பணன், அவன் தான் திருவண்ணாமலை நம்ம படைவீடு ராஜ்யத்தை வெற்றி கொண்டு முதலாக விஜயநகர பேரரசை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர். காஞ்சிபுரத்திலே 13 ஆண்டு இருந்து நிர்வாகம் பண்ணுறான். அந்த மன்னனுடைய மனைவிகளில் ஒருத்தி பேர் கங்காதேவி. அந்த மன்னன் வந்ததனுடைய நோக்கம் மதுரையில் இருக்கிற சுல்தான்களை அழித்து இந்து ராஜ்யத்தை உண்டாக்குவதாக சொல்லி கொண்டு வந்தவர்கள். முதல்ல தாக்கி அழிச்சது தமிழ் ராஜ்யத்தை தான். இது வரலாறு. இதை நம்ம புத்தகம் இல்லாத அதே கங்காதேவியினுடைய அந்த நூல் எடுத்து அந்த நூலினுடைய ஆங்கில மொழியாக்கத்தை, அது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நூல், ஆங்கில மொழியாக்கத்தையும் திவான் திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் தமிழ் எழுதியிருக்கிறாரு. இந்த 2 நூல்களையும் மற்ற கட்டுரைகளையும் நான் படித்தேன். அதில் அவங்க வந்த காலம் 1361 ஒரு 71 வரைக்கும் இருந்த காலம். நம்ம இப்போ பேசக்கூடிய காடவர்கள் 1279 இவங்களுடைய புகழ்மிக்க காலம் முடியுது. இதற்கு பின்னாடி அடுத்த தலைமுறை சம்புவராயர்கள் தமிழ்நாட்டை காக்கிறாங்க. இதுக்காக தான் இந்த 2 பேரும் ஒப்பிடுறோம். அப்போ அந்த நேரத்தில் கூட நம்ம இந்த பகுதியினுடைய வன்னிய அரசர்கள் ஓய்வடைந்து விடவில்லை. விஜயநகரத்துக்கு எழுதியால் அதற்கு சாதாரண இந்த மதுரா விஜயத்தில் இருக்குது. மதுரா விஜயத்தில் என்ன பண்ணுறோம், தகப்பன் ஹரிஹர புக்கரில் புக்கர், அந்த புக்கருடைய மகன் குமார கம்பணன் கோலாருக்கு பக்கத்தில் முள்வாய்ப்பட்டினம் என்ற பகுதிக்கு அருகில் அவனுக்கு ஒரு சின்ன தலைநகரம் அமைச்சு கொடுத்து அந்த தமிழ்நாட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே சமயம் வரப்போ நம்ம படையெடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டின் மீது படையெடுப்போம் என்ற வார்த்தைக்கு முன்பாக மதுரையில் சுல்தான்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்து சாமிய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் அமைக்கப்பட்டு மந்திர ஆலோசனை செய்கிறாங்க. அந்த மந்திர ஆலோசனையில் என்ன பேசுனாங்கன்றது அந்த மதுரா விஜயம் அந்த ராணியே எழுதியிருக்கா.
நீங்கள் வந்து மதுரையை அவ்வளவு சுலபமாக வெற்றி கொண்டு விட முடியாது. நம்ம ஒரு பகுதியை மட்டும் வெற்றி கொண்டோம்னா தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆக நீங்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டிற்கு தலைமையாக இருக்கிற சம்புவரார்களை வீழ்த்த வேண்டும். த திராவிடா சீஃப் அப்படின்னு டிரான்ஸ்லேஷனில் சொல்கிறான் சான்ஸ்கிரிட் மொழியில். த திராவிடா சீஃப் சம்புராயா, இதான் எக்ஸாக்ட் வேர்டு, என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. அவரை முதல்ல வீழ்த்தின பிறகு தான் தமிழ்நாட்டில் காலை வைக்க முடியும். 2-3 அட்டம்ப்ட்டு பாலாற்றுக்கு விரிஞ்சிபுரத்துக்கு வடக்கே இருந்து முதல்ல தோற்று போயிடுறாங்க. மீண்டும் ஆலோசனை செய்கிறார்கள். அந்த படைக்கு வரும் பொழுது மீண்டும் ஆலோசனை நடக்குது. அதில் சொல்லும் பொழுது சம்புவராயர்களை வீழ்த்துவதுடனே நீ தெற்க படையெடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த மன்னர்கள் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவர்கள். மக்கள் நாயகன் என்கிற ஒரு வார்த்தை காடவராயருக்கு நிறைய இடத்துல இருக்குது. அதே போல் சம்புவராயர் மக்கள் நம்பிக்கையை பெற்றவர்கள். நீங்கள் முதல்ல அங்கே கொஞ்சம் இடத்த பிடிச்சி வரிகளை எல்லாம் ரத்து பண்ணுங்க, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். கொஞ்ச நாள் தங்கி நீங்கள் படையெடுத்து இவர்களை சம்புவராயர்களை வீழ்த்திய பிறகு அப்போவும் நேரடியாக நீங்கள் மதுரைக்கு போக முடியாது. அங்கே சில ஆண்டு தங்கி இருந்து அங்கே உங்களுடைய படைகளை மக்களுடைய நம்பிக்கையும் பெற்று நீங்கள் அதற்கு அடுத்தாற் போல தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய ராஜாக்களை ஜெயித்தால்தான் மதுரைக்கு செல்ல முடியும். வன்னிய ராஜாஸ்ங்கிற வேர்டு விஜயநகர ரெக்கார்டில் இருக்குது. வன்னிய ராஜாஸ் அவர்கள் யார் என்றால் வானகோவரையர்கள், காடவராயர்கள், சோழகனார்கள், கச்சிராயர்கள், நீலகங்கரையர்கள். இப்படி இந்த பகுதிகளை எல்லாம் பேரரசு யாராக இருந்தால் கூட சிற்றரசாக ஆண்ட பெருமக்கள் இந்த மக்கள். இதில் அந்த ஆதாரம் எதிரி நாட்டினுடைய ஆதாரத்திலே அது இருக்குது. ஆக இப்படிப்பட்ட படையை பெற்றிருக்கிறார்கள். முக்கியமாக 2 செய்தி. நம்ம பெருமாள் ஏரி அமைத்தவர்கள் கடலூர் மாவட்டத்தில் கூட குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் பெரிய ஏரி, அது காடவராயர் ஏரி. பல பட்ட பெயர்கள் அதற்கு இருக்குது. இதற்கு மேலே இன்னொன்று பல பேருக்கு சரியாத செய்தி. சென்னையில் இருக்கக்கூடிய புழல் ஏரிக்கு பேரே காடவராயர் ஏரி. இதை வரலாறு வந்து நம்ம சென்னப்பட்டினம், நாயக்கர்பட்டினம்னு நம்முடைய நண்பர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் 200 பக்கம்தான். திருமுல்லை வாயில், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமுல்லை வாயில் கோயில் கல்வெட்டில் எங்கள் பேரேரியான காடவராயர் ஏரி, அதில் ஒற்றியூரன் காடவராயன் கையெழுத்துன்னு கல்வெட்டு. அந்த திருவொற்றியூர், ஒற்றியூர் என்பது திருவொற்றியூர். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த ஏரிக்கு வேறு பேர் வச்சுருவீங்க நம்முடைய அரசியல்வாதிகள். ஜாக்கிரதையாக வரலாற்று சொல்லணும். இப்போ சேந்தமங்கலம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், நல்ல விஷயம். அதனால் சொல்லிக்கிட்டே இல்லைன்னா நம்ம ஏரிக்கெல்லாம் வேறு கல்வெட்டை போட்டு போயிடுவோம் நம்மால். ஆகவே எப்படிப்பட்ட சென்னையை காத்து கொண்டிருக்கிற புழல் ஏரிக்கு பெயர் காடவராய பேரேரி. இதை மனசில் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு சொல்லுங்கள். பெருமாள் ஏரி நமக்கு தெரியும், சென்னைக்காரனுக்கே தெரியாது புழல் ஏரி வந்து காடவராயன் கட்டிய ஏரி என்பது. இத்தகைய பல புகழ் இருக்குது. ஒரு சிற்றரசர்களாக இருந்து பேரரசர்கள் செய்ய வேண்டிய அளவிற்கு பெரும் பணிகளை செய்தவர்கள் நம்முடைய காடவராய மன்னர்கள். தமிழை வளர்த்தவர்கள், தமிழ் பண்பாட்டை காத்தவர்கள், தமிழ் நாட்டை காத்தவர்கள். அத்தகைய காடவராயனுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையிலே எனக்கு பெருமையுடையதாக இருக்கிறது. காடவர்கள் புகழ் வாழ்க என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.